ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான் நான் வந்திருக்கேன். தீபத்தன்னைக்கு எங்களால் வர முடியல. ஸோ அதனால் அடி அண்ணாமலையார்கிட்ட ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே காமாட்சி அம்மன் கிட்ட கற்பூரம் ஏற்றி வெள்ளை விநாயகர்கிட்ட இருந்து நாங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நானே என்னோடய சிஸ்டர், அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரியான கூட்டம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் சனிக்கிழமை நைட்டு போல் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதால ரொம்ப பேர் வந்திருந்தாங்க கிரிவலத்துக்கு. எல்லாமே ஓம் நமச்சிவாய் என்ற அந்த கோஷத்தை போட்டுக்கிட்டே எல்லாரும் போனாங்க. அது என்னவோ சொல்ல முடியாது, அப்படி ஒரு எனர்ஜி நம்ம உடம்புல கிடைக்கிது. ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம அப்படியே கற்பூரம் வச்சு அப்படியே வழிபாடு செஞ்சுக்கிட்டே நான் போயிட்டே இருந்தேன். இது என்னுடைய 3rd டைம் கிரிவலம். ஃபஸ்ட்டு கிரிவலம் என்னுடைய திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்தது. அதுக்கப்புறம் 2nd டைம் என்னுடைய அக்கா பையனுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். அவனுக்கு கனவில் சிவபெருமான் வந்திருந்தார் அப்படின்னு சொன்னதால் உடனே நான் வந்துட்டேன். இது 3rd டைம் நான் வந்திருக்கேன். இப்போது கார்த்திகை தீபம் முடிஞ்சது இல்லையா, அப்போது அண்ணாமலையார் தீபம் ஏற்றுனாங்க. அது 11 நாளைக்கு மலையில் எரியும்னு சொன்னாங்க. அதனால் அந்த பாக்கியத்தை பார்க்குறதுக்காக நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். இந்த கிரிவலம் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா அந்த நைட்டு ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சரியான காற்று குளிர் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கிளைமேட்டே அப்படி தான் இருக்குது. அவ்வளோ சின்ன சின்ன பசங்க, அதுக்கப்புறம் வயசானவங்க, கால் முடியாதவங்க எல்லாருமே சிவபெருமானை மட்டுமே நினச்சிக்கிட்டு அந்த கிரிவலத்தை சுற்றி வராங்க. அவங்களுக்கு 1000 வேண்டுதல் இருக்கும். ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிவபெருமான் அவருக்காக மட்டுமே இருந்துச்சு. இந்த ஒரு நாள் இந்த ஒரு கிரிவலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பமோ நம்மளுடைய குழந்தைகளோ நம்மளுடைய உயிர் கூட நம்ம ஒரு செகண்ட் மறந்து சிவபெருமான் அவருக்காக மட்டுமே இந்த கிரிவலத்தை நம்ம சுற்றி வரும்போது அவர்கிட்டையே நம்ம நெருங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சிவன் எளிதில் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் காசு எல்லாமே செலவு பண்ணிவிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக போகிறத விட அவரை எளிதில் நம்ம அடைய முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்மளுடைய ஒரு நிலையான மனசு. நம்ம மனசு எப்பயுமே ஒரு நிலையாக இருந்துச்சுன்னா சிவபெருமானை நம்ம நெருங்கிடலாம். ஒரு வழியாக நாங்கள் மூலஸ்தானத்தையும் வழிபட்டுட்டு அப்படியே ராஜகோபுரத்தை நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய லைட் செட்டிங்லாம் போட்டு கையோட ராஜகோபுரத்தையும் நாங்கள் வழிபட்டுட்டு அப்படியே திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது. அவரையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உண்மையாக சொல்லணுன்னா இந்த கிரிவலம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.